மகா சிவராத்திரியை ஒட்டி மதுரை தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய சாமி தரிசனம் மேற்கொண்டனர். மதுரை தெப்பக்குளம் அருகே உள்ள முக்தீஸ்வரர் கோவிலில் மகா சிவராத்திரி பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மாலை 6 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை விடிய விடிய சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு மங்கள வாத்தியத்துடன் சிவராத்திரி பெருவிழா துவங்கியது. முக்தீஸ்வரர் மரகதவல்லி தாயார் திருக்கோவிலில் விடிய விடிய 4 கால பூஜைகளும் நடத்தப்பட்டன. இதில் மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் விடிய விடிய காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். 4 கால பூஜைகளின் போது விரதமிருந்த பக்தர்கள் சிவாய நமக என்ற நாமத்தை போற்றியபடி கண் விழித்து சிவபுராணமும் பாராயணமும் தேவாரம் திருவாசகம் பாடியபடி வணங்கினர். 4 கால பூஜையின் போது சுந்தரேஸ்வரருக்கு பால், தயிர், நெய், பஞ்சாமிர்தம், வில்வ இலைகளால் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதனையடுத்து பக்தர்களுக்கு சந்தனம், வில்வ இலைகள் பிரசாதமாக வழங்கப்பட்டது. மேலும் அம்மா சேரிடபிள் டிரஸ்ட் சார்பில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் முன்னிலையில் அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் செயலாளர் U பிரியதர்ஷினி, முரளி, அம்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் தலைவர் தாமரை செல்வி உதயகுமார், டிரஸ்ட் இயக்குநர்கள் U தனலட்சுமி, வர்ஷிகா, மோனிகா, திரைப்பட நடிகர் RP யோகீஸ்வரன் உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்வில் அட்சய பாத்திரம் டிரஸ்ட் நிறுவனர் நெல்லை பாலு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.